இன்னைக்கு துபாயில, சவுதியில எல்லா ஊர்லயும் உழைச்சு 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 குடும்பத்துக்கு கொடுத்து கொடுத்து இறச்சி போய் அவன் 60 வயசுல வந்து நிப்பான் வீட்டுல. எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்டுருவாங்க. அப்பதான் அவனுக்கு உலகமே புரியும். என்னடா இவ்வளவு நாள் யாருக்காக வாழ்ந்தோன்னு. அப்படிதானே? எவ்வளவு பேர் நம்ம கேள்விப்படுறோம் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும். எனக்கு அதை செஞ்சியா இதை செஞ்சியான்னு கேட்டுருவாங்க. அவன் நைட்டு பகலுமா ஒரு குட்டி குண்டு ரூம்ல 10 பேரோட சேர்ந்து படுத்து அவனுக்கு சாப்பாடு இல்லைனாலும் மாசம் மாசம் ஊருக்கு காசு கொடுக்கணும். 50,000 60,000 அனுப்பியிருப்பான் வீட்டுக்கு சேர்த்து வச்சு. ஹலாலா இருக்கணும்னு சொல்லி ஹராம விட்டு இவ்வளவு விஷயத்துல அவன் பாதுகாத்து இருந்திருப்பான். சர்வசாதாரணமா கேட்டுருவாங்க வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணேன்னு. நிறைய அம்மா அப்பாவே எனக்கு அப்படி கேட்கறாங்க பசங்களை பார்த்து. நிறைய பிள்ளைங்க கேட்கறாங்க அப்பாவை பார்த்து. நிறைய மனைவிமார்கள் கேட்கதான் செய்வாங்க. அதை ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்கல்ல, அதிகமா நரகத்தில் இருக்கக்கூடிய காரணம் பெண்கள் நன்றி இல்லாம இருக்கிறதுனாலதான்.